அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய மாபெரும் அருளால் ரமலானினுடைய பரக்கத் பொருந்திய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த ரமலானினுடைய மாதத்தை நாம் அனைவரும் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய மாதம் இந்த ரமலானினுடைய மாதம். இன்னும் இந்த ரமலானினுடைய மாதம் எதனால் சிறந்த ஒரு மாதமாக கருதப்படுகிறது என்றால், இந்த மாதத்திற்குள் அல்லாஹு தாலா பல சிறப்புகளை வைத்திருக்கிறான். அதனின் காரணமாக தான் இந்த ரமலானினுடைய மாதம் ஒரு சிறப்பிற்குரிய மாதம். இன்னும் இந்த ரமலானினுடைய மாதம் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய மாதம் என்றால், அல்லாஹு தாலா நன்மை தீமை, தீயது நல்லது எது என்று பிரித்து காண்பிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வேதத்தை அல்லாஹு தாலா இறக்கிய ஒரு மாதம் இந்த ரமலானினுடைய மாதம். அது மட்டுமல்லாமல் 1000 மாதங்கள் நின்று வணங்கிய நன்மையை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாள் இந்த ரமலானினுடைய மாதத்துல இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த ரமலானினுடைய மாதத்துல தான் நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இந்த ரமலானினுடைய மாதத்துல தான் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றது. ஷைத்தான்கள், ஜின்கள், இன்னும் இப்லீஸ்களினுடைய காலில் விலங்குகள் போடப்பட்டு அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் வைக்கப்படுகின்றது அப்படின்னு கூறுறாங்க. இன்னும் நிறைய சிறப்புகள் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானினுடைய மாதத்திற்கு வழங்கி இருக்கின்றான். ஆக கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த ரமலானினுடைய மாதத்தை நாம் அடைந்தது ஒரு மிக பெரும் பாக்கியம். அப்படிப்பட்ட இந்த ரமலானினுடைய மாதத்துல நாம் 30 நோன்புகளையும் சரியான முறையில் வைத்துவிட வேண்டும். இன்னும் எந்த அளவிற்கு நபி அவர்கள் இந்த ரமலானினுடைய மாதத்தை எச்சரித்து கூறினாங்க அப்படின்னா, நிச்சயமாக நோன்பு எனக்குரியது, அதற்கான கூலியை நானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்றான் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. அப்படின்னா எப்படிப்பட்ட ஒன்று நோன்பு, அதற்கான கூலியை நான் தான் தருவேன், வேற யாரையும் கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றானா, அந்த நோன்புல அல்லாஹ் தாலா இவ்வளவு ஒரு சிறப்புகளை வச்சிருப்பான். யோசிச்சு பாருங்க. இன்னும் நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை எப்படி இருக்கும்னா, அல்லாஹ்விடத்துல கஸ்தூரி வாடை விட மிகவும் விருப்பமானதாக இருக்குமா. யோசிச்சு பாருங்க. இன்னும் நோன்பு திறக்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான். யார்? அல்லாஹ் தாலா நோன்பு திறக்கும் போது சந்தோஷப்படுகிறான். இறைவனை சந்திக்கும் பொழுது நோன்பின் காரணமாக அவன் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய ஹதீஸ் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த ரமலானினுடைய மாதத்துல நம்ம அதிகமாக நன்மைகள், இன்னும் அமல்கள் செய்ய வேண்டும். எப்படி, எந்த அளவிற்கு என்றால், இந்த நோன்புடைய காலங்கள்ல நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கெல்லாம் அல்லாஹு தாலா இரட்டிப்பான நன்மைகளை வழங்குகின்றான். இப்போ ஒரு நன்மையை செய்கிறோம், ஒரு அமலை செய்கிறோம், அல்லாஹு தாலா அந்த ஒரு அமலுக்கு 10 நன்மையை தான் தருவான் மற்ற மாதங்கள்ல, மற்ற நாட்கள்ல. ஆனா இந்த ரமலானினுடைய மாதத்துல நாம் அமல் செய்தோம் அப்படின்னா அல்லாஹு தாலா நமக்கு 10 மடங்கு தரக்கூடிய அந்த நன்மை இடத்துல அல்லாஹு தாலா 20 மடங்காக தர்றான். அப்படின்னா இரட்டிப்பான நன்மை அல்லாஹு தாலா இந்த ரமலானினுடைய மாதத்துல செய்யக்கூடியவர்களுக்கு தர்றான். அப்படின்னா எவ்வளவு பெரும் பாக்கியம் பாருங்க. இன்னும் ஒரு மனிதர் சொல்றாரு, நோன்பு வைக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எப்படின்னா, ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர் சொல்றாங்க, இயற்கை மருத்துவத்துல இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க, ஒரு 2 பூச்சிகளை அந்த ஒரு டாக்டரை பிடிச்சி வச்சுட்டாங்க. 2 புழுக்களை பிடிச்சி வச்சு, அவருடைய பேரு கூட ஹக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு டாக்டர், அந்த ஒரு மருத்துவர் 2 மண்புழுக்களை பிடிச்சி வச்சு ஒரு மண்புழுவுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே வந்தாரு. ஒரு மண்புழுவுக்கு எந்த ஒரு உணவுமே கொடுக்காம அப்படியே வச்சுக்கிட்டே வந்தார். விட்டு கொடுத்துக்கிட்டு வந்தார். இப்படி கொடுத்துக்கிட்டு வரும்போது அந்த தினம்தோறும் உணவு கொடுத்தார்ல, அந்த ஒரு மண்புழு விரைவாக செத்துருச்சு, விரைவாக இறந்து விட்டது. நான் எந்த ஒரு மண்புழுக்கு சாப்பாடை விட்டு கொடுத்தனோ, சாப்பாடே அதிகமாக கொடுக்கவில்லையோ, அந்த மண்புழு நீண்ட நாள் வாழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் ஆய்வுல சொல்றாங்க. இதுல இருந்து நான் விளங்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, நம்ம இந்த ரமலானினுடைய மாதம் நமக்கு எதற்காக வேண்டி
ஒரு உருவாக்கப்பட்ட மாதம், ஏற்படுத்தப்பட்ட மாதம் அப்படின்னா இந்த ரமலானினுடைய மாதத்துல நாம் நோன்பு நோற்பதனால நம் உடலுக்கு அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை தர்றான், ஆஃபியத்தை தர்றான். இன்னும் இந்த ரமலானினுடைய மாதத்துல அல்லாஹ் தஆலா நோன்பு வைக்க சொல்லி கட்டளையிடுவதற்கான காரணம் என்னன்னா, பணக்காரர்கள், இப்ப செல்வந்தர்கள், பசியினுடைய அருமையை தெரியாதவர்கள், பசினா என்ன, பசிச்சா என்ன நடக்கும், பசிச்சா உடல் இல்லை எப்படி இருக்கும், இன்னும் தண்ணி இல்லை, தாகமடித்தால் நம்மளுடைய உடல் எப்படி இருக்கும், தாகமடித்தால் அதை நம்மளால தாங்க முடியுமா, இப்படி எதையுமே தெரியாம செல்வந்தர்களாக பணக்காரர்களாக இருப்பாங்கல்ல, பணத்தை வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு என்ன வேணா வாங்கிட்டு இஷ்டத்துக்கு என்ன வேணா கொடுத்து கொண்டு இருப்பாங்கல்ல, என்ன வேணா நினைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு ஆசைப்பட்டதை குடித்து கொண்டு ஆசைப்பட்டதை சாப்பிட்டு கொண்டு இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட அந்த ஒரு நபர்களுக்கு ஏழைகளினுடைய கண்ணீரை, ஏழைகளினுடைய பசியை, ஏழைகளினுடைய தாகத்தை உணர்த்துவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா மிக முக்கியமாக நோன்பை கடமையாக்கினான். இப்போ ஒருத்தவன் நல்லா சாப்பிட்றாரு, ஒரு மனிதர் நன்றாக சாப்பிட்றாரு, நிறைய பணம் செலவழித்து சாப்பிட்றாரு, குடிக்கிறாரு. அந்த ஒரு மனிதருக்கு பசியினுடைய அருமையே தெரியாது. ஆனால் நோன்பு ஒரு மாத காலம் நோன்பு வச்சார் அப்படின்னா அந்த நோன்பு வச்சா எப்படி இருக்கும், நம்மளுக்கு எவ்வளவு பசிக்கும், நம்மளுக்கு பசிக்கிற மாதிரி தானே அந்த ஒரு ஏழைக்கும் பசிக்கும், நமக்கு தாகம் அடிக்கிற மாதிரி தானே அந்த ஏழைக்கும் தாகம் அடிக்கும் அப்படின்னு அந்த ஒரு செல்வந்தர்களை பணக்காரர்களை உணர்த்துவதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா இந்த ஒரு மாதத்துல நோன்பை கடமையாக்கினான். ஆக கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ரமலானினுடைய அந்த புனித மிகுந்த மாதத்துல இருக்கிறோம். நாமும் அதிகமாக நோன்பு வைக்க வேண்டும், இன்னும் அதிகமாக தர்மம் கொடுக்க வேண்டும், இன்னும் அதிகமாக நாம் தொழுகைகளிலும் அமல்களிலும் ஈடுபட வேண்டும். இன்னும் நபி அவங்க சொன்னாங்க, நோன்பை தவிர ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியது. யாருக்குன்னா அல்லாஹ்வுக்குரியது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு நோன்பு, ஒரு சிறந்த அமல் பாருங்க. ஆக கண்ணியமானவர்களே, இந்த ரமலானினுடைய மாதத்தை நாம் அனைவரும் வரவேற்று நம் அனைவரும் இந்த ரமலானினுடைய 30 நோன்புகளையும் பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் ஒரே ஒரு நியத்து வைங்க, எந்த காரணத்திற்காகவும் எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் 30 நோன்பில் ஒரு நோன்பு கூட நான் விட மாட்டேன், இன்னும் ஒரு நேர தொழுகையை கூட நான் எந்த ஒரு காரணத்திற்காகவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் 30 நோன்பையும் இன்னும் அனைத்து தொழுகைகளையும் கடைபிடித்து அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய, இன்னும் அல்லாஹ்விற்கு ஒரு பிடித்த அடியானாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் என்று துஆ செய்தோனாக. இந்த ஒரு பயானை முடித்துக் கொள்கிறேன். இந்த பயான் பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காம துஆ செய்யுங்க. இன்னும் தினம்தோறும் நம்மளுடைய சேனல்ல சஹர் பயான் போடப்படும். அனைவரும் வாட்ச் பண்ணுங்க, அனைவரும் பாருங்க, இன்னும் பிற மக்களுக்கு பகிர்ந்து அனைவரும் பலனடையுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.